இட்ஸ் பிரதீபா. நான் இன்றைக்கு உங்கள்கிட்ட கதைக்க போகிறது வந்து டென்டல் இம்ப்ளான்ட்ஸ். டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்ன்னு சொன்னால் உங்களோட பற்களில் வந்து நீங்கள் பற்களை இழக்கேக்க பல்லு இல்லாமல் இருக்கேக்க அதை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணுறது. அந்த பற்களை திரும்ப உங்களோட வாயில் கொண்டாடுற ஒரு முறை தான் இம்ப்ளான்ட்னு சொல்கிறது. இப்போ நீங்கள் பற்களை வந்து வேறு வேறு விதமாக நீங்கள் பற்களை இழக்கலாம். ஒன்று உங்களோட பற்களை வந்து கம் டிசீஸ் ஏதாவது வந்து தண்டவாட்டுக்கு பற்கள் விழலாம், அல்லது பற்களில் பட் சூத்த மாதிரி டிக்கேகள் வந்து அதுகளால் அதை காப்பாற்ற இல்லாமல் பற்களை புடுங்க வேண்டிய நிலைமை வரலாம், அல்லது ஏதாவது ஆக்சிடென்ட்டுகள் ஏதாவது நடக்க பற்களை உடைஞ்சோ இதாண்டோ அதை பற்களை எடுக்க வேண்டிய தேவை வரலாம். அப்படி நீங்கள் உங்களோட பற்களை நீங்கள் இழக்கேக்க அந்த பற்களை என்னென்று திரும்ப உங்களோட பற்கள் வாயில் கொண்டாடுறது ரீப்ளேஸ் பண்ணுறதுன்றது தான் இந்த மெத்தட். அதில் வந்து ஒன்று நீங்கள் அதை பெர்மனெண்ட்டாக நீங்கள் வாயில் போட்டால் அப்படியே கூட பற்கள் மாதிரி அது வேலை செய்து கொண்டு இருக்கும். ரெண்டாவது வந்து போட்டு கலட்டுறது, அது வந்து உதாரணமாக டேஞ்சர்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறது. அப்போ ரெண்டு விதமாக உங்களோட பற்களை நாங்கள் ரீப்ளேஸ் பண்ணலாம். ஒன்று ஃபிக்ஸ்டாக ரீப்ளேஸ் பண்ணுறது, மற்றது போட்டு கலட்டுறது ரிமூவபிளாக ரீப்ளேஸ் பண்ணுறது. நான் ரிமூவபிளாக ரீப்ளேஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேஞ்சர்ஸ் அதில் பற்றி நான் பிறகு உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். ஃபிக்ஸ்டாக பெர்மனெண்ட்டாக போடுறதுல வந்து ஒன்று இம்ப்ளான்ட்னு சொல்கிறது, ஒரு போனில் ஸ்க்ரூ போட்டு பெர்மனெண்ட்டாக செய்கிறது. இன்னொன்று வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்கிற பற்களில் வந்து சப்போர்ட் உதவி எடுத்து அதோட சேர்த்து போடுறது, அதை சொல்கிறது டென்டல் பிரிட்ஜஸ். நான் அந்த டென்டல் பிரிட்ஜஸை பற்றியும் உங்களுக்கு அதில் இருக்கிற டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பிரிட்ஜஸ் என்ன மாதிரி என்ற டீட்டெயிலை நான் உங்களுக்கு என்னோட வீடியோவில் விளங்கப்படுத்துகிறேன். இன்றைக்கு நான் கதைக்க போகிறது வந்து இம்ப்ளான்ட்ஸ். டென்டல் இம்ப்ளான்ட்ஸ் என்று சொன்னால் இப்போ உங்களுக்கு ஒரு பற்களை வந்து நீங்கள் இழக்கேக்க அந்த இடத்துல வந்து ஒரு பற்கள் ஒரு ஸ்க்ரூ மாதிரி உண்டு உங்களோட அந்த பற்களோட வேருக்கு பதிலாக போடுறது. இப்போ உதாரணமாக இதில் பார்த்தீங்களா, இதில் உங்களோட பற்கள் இதில் பற்களவே இழந்திருக்கேக்க கீழே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரூ மாதிரி உண்டு போடுவீங்க உங்களோட கீழ் தாடை இல்லை மேல் தாடை தாடை போனில். அப்போ அந்த ஸ்க்ரூக்களை உள்ளுக்கு போட்டுட்டு அதோட சப்போர்ட் பண்ணி மேலே அதுக்கு ஒரு க்ரௌன் மாதிரி ஒன்றை போட்டு உங்களோட பற்கள் மாதிரி ஒரு ஷேப்பில் செய்து மேலே போட்டுறது, அதை சொல்கிறது க்ரௌன் வந்து. அப்போ நீங்கள் உங்களோட பற்களை இழந்தீங்கன்னா உங்களுக்கு இதன்படி இது இம்ப்ளான்ட்டை போட்டு உங்களுக்கு புதுசாக ஒரு பற்களை நாங்கள் உருவாக்குற முறை தான் இம்ப்ளான்ட். இப்போ டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்ன்னு சொன்னால் முதலாவது வந்து உங்களுக்கு இந்த டென்டல் இம்ப்ளான்ட்ஸுக்கு நீங்கள் சூட்டபிளாண்டு நீங்கள் அதுக்கு பொருத்தமான ஆக்கலாண்டதை உங்களை ஒரு வடிவை அசஸ் பண்ணுவீங்க. நீங்கள் உங்களோட அதுக்கண்டு ட்ரெயின் பண்ணின டென்டிஸ்டிட்ட போனீங்கன்னா முதலாவது உங்களுக்கு ஏதாவது ரிஸ்க் இருக்கா, உங்களோட போன்ஸ் வந்து அந்த சரியான தராதரத்தில் இருக்குதா, உங்களுக்கு இம்ப்ளான்ட் போடலாமா என்று சொல்லி எல்லாம் அசஸ் பண்ணுவீங்க. அதெல்லாம் அசஸ் பண்ணி அதுக்கண்டு ஸ்பெஷலாக வந்து ஃபோட்டோஸ் அதுக்கண்டு திரும்ப ஸ்பெஷல் ஸ்கேன் 3D ஸ்கேன்கள் எடுத்து அசஸ் பண்ணி உங்களோட இம்ப்ளான்ட்ஸை வந்து பிளான் பண்ணுவீங்க. இம்ப்ளான்ட் பிளான் பண்ண அப்புறம் என்ன செய்வீங்கன்னா உங்களோட மேற்தாடை அல்லது கீழ்த்தாடை உங்களோட போனில் வந்து ஒரு சின்ன ஒரு ஓட்டி ஒன்றை போட்டு அதுக்குள்ள இந்த ஸ்க்ரூவை உங்களுக்கு போட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு ஒரு ஃபியூ மந்த்ஸுக்கு நாங்கள் வெயிட் பண்ண வேணும். அந்த போட்ட ஸ்க்ரூ வந்து உங்களோட போனோட வந்து சேர்ந்து அது ஒர்க் பண்ண தொடங்கும். மட்டும் அது சரியாக உங்களோட பற்களோட வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண தொடங்கின பிறகு திரும்ப நாங்கள் அதில் வந்து திரும்ப படங்கள் எடுத்து ஸ்கேனுகள் எடுத்து அதுக்கு மேலே போடுற பற்களோட க்ரௌன் என்று சொல்கிறது உங்களோட பற்கள் மாதிரி ஷேப்பில் ஃபங்க்ஷன் பண்ணக்கூடிய மாதிரி மேல் கவரை வந்து நாங்கள் லேப்பில் மேக் பண்ணி அதில் பொருத்தி விட வேணும். அதுதான் உங்களோட டென்டல் இம்ப்ளான்ட். இதில் இருக்கிற அட்வான்டேஜ் என்னென்னா உங்களோட பக்கத்து பற்களில் வந்து சப்போர்ட் எடுக்க தேவையில்லை. இது வந்து உங்களோட ஒரு பல் எப்படி உங்களுக்கு இயங்குதோ அது மாதிரி இது தண்டபாட்டுக்கு இயங்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு உங்களோட வடிவுக்கு உங்களோட அப்பியரன்ஸ் மற்றது உங்களோட சாப்பிட்றதுக்கு சூ பண்ணி கடிச்சு சாப்பிடக்கூடியதாக இருக்கும். ஃபங்க்ஷனுக்கு இது ஹெல்ப் பண்ணும். இது வந்து டென்டல் இம்ப்ளான்ட்ஸ்ன்னு சொல்லி சொல்கிறது. நான் அடுத்த இதில் வந்து உங்களோட இந்த டென்டல் இம்ப்ளான்ட்ஸில் என்ன மாதிரி உங்களுக்கு நீங்கள் அதுக்கு பொருத்தமான ஆக்கலா இல்லையா, என்னென்ன இதோடு சேர்ந்து என்னென்ன ரிஸ்க் இருக்குது என்றதை பற்றின டீட்டெயிலையும் இதை விட வேறு என்ன பெர்மனெண்ட்டாக நாங்கள் உங்களோட பற்களை ரீப்ளேஸ் பண்ணலாம், அதாவது உதாரணமாக பிரிட்ஜஸ்ன்றதை பற்றியும் மற்றது போட்டு கலட்டி செய்கிறது டேஞ்சர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்பான டேஞ்சர்ஸை பற்றியும் நான் இந்த அடுத்த வார வீடியோக்களில் ஒவ்வொரு வீடியோவிலையும் அதை பற்றி விளக்கமாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். தேங்க்யூ.